இந்த வீடியோவில் நம்ம லெட் அப்படிங்கிற வேர்டோட தமிழ் மீனிங் என்ன, அதை சென்டென்சஸில் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒருத்தங்களுக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறப்போ லெட் யூஸ் பண்ணணும். இப்போ தமிழ் நம்ம பேசுகிறப்போ சொல்லுவோம், அவன் போகட்டும், அவனை போக விடு, அவன் தூங்கட்டும், அவனை தூங்க விடு, அவன் பேசட்டும், அவனை பேச விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவன் பேசட்டும், பேச விடு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு செயல் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து லெட் யூஸ் பண்ணணும். ஸோ லெட்டோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, அவனை ஒரு செயலை செய்ய விடு, அவன் ஒரு செயல் செய்யட்டும் அப்படிங்கிறது தான். பொதுவாக லெட்டுக்கு அப்புறம் எப்போதுமே அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரும். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னா எதெல்லாம் அப்படின்னா மீ, ஹிம், ஹெர், தெம், அஸ், இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மீயோட மீனிங் என்ன அப்படின்னா என்னை, எனக்கு. ஹிம்மோட மீனிங் என்னென்னா அவனை, அவனுக்கு. ஹெரோட மீனிங் என்னென்னா அவளை, அவளுக்கு. தெம்மோட மீனிங் என்னென்னா அவர்களை, அவர்களுக்கு. அஸோட மீனிங் என்னென்னா எங்களை, எங்களுக்கு. இதுதான் இதோட மீனிங். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவனை படிக்க விடு. இப்போ விடு அப்படிங்கிறதுக்கு நம்ம லெட்டுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ லெட் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். லெட் அவனை, அவனைங்கிறது என்னது, ஹிம். லெட் ஹிம். படிக்கிறதுக்கு வேர்பு வந்து ஸ்டடி. லெட் ஹிம் ஸ்டடி. இது லெட் ஹிம் ஸ்டடி, அவனை படிக்க விடு அல்லது அவன் படிக்கட்டும். இந்த ரெண்டுக்குமே இதை தான் யூஸ் பண்ணணும். லெட் ஹிம் ஸ்டடினா அவனை படிக்க விடுக்கும் லெட் ஹிம் ஸ்டடி தான், அவன் படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்கும் லெட் ஹிம் ஸ்டடி தான். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், அவளை சமைக்க விடு. ஸோ விடுறதுக்கு லெட், அவளை அப்படின்னா ஹெர், சமைக்கிறதுக்கு வேர்பு வந்து குக். லெட்டர் குக், அவளை சமைக்க விடு, அவள் சமைக்கட்டும். அடுத்து என்னை தூங்க விடு. ஸோ லெட் என்னை, மீ, தூங்குறதுக்கு வேர்பு வந்து ஸ்லீப். என்னை தூங்க விடு, லெட் மீ ஸ்லீப். அடுத்து ஃபோர்த் ஒன், அவர்களை போக விடு. அவர்களை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம லெட் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அவர்களை அப்படிங்கிறப்போ ப்ளூரல் தெம். அவர்களை போக போகிறதுக்கு வேர்பு வந்து கோ. லெட் தம் கோ. அப்புறம் பாருங்கள் நேம் யூஸ் பண்ணி எப்படி எழுதணும்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்போது ராஜாவை ஆட விடு. லெட் ராஜா. எப்போதுமே ஒரு நேம் எழுதுகிறப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். எப்போ ஒரு நேம் எழுதினாலும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். நேமோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து. லெட் ராஜா, ஆடுறதுக்கு வந்து டான்ஸ். லெட் ராஜா டான்ஸ். ராஜாவை ஆட விடு, ராஜா ஆடட்டும். இந்த ரெண்டுக்குமே லெட் ராஜா டான்ஸ் தான். ஒன்று பாருங்கள், அவனை படிக்க விடு. லெட் ஹிம் ஸ்டடி. அவளை சமைக்க விடு. லெட் ஹர் குக். என்னை தூங்க விடு. லெட் மீ ஸ்லீப். அவர்களை போக விடு. லெட் தம் கோ. ராஜாவை ஆட விடு. லெட் ராஜா டான்ஸ். லாஸ்ட் ஒன் பாருங்கள், அவர்களை விளையாட விடு.